நம்ம பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட அதை வாசிப்போம் என்று சொன்னால் நாம் வாழ வேண்டிய அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை அங்கே இருக்கிறது. அதை நாம் படித்து தெரிந்து கொள்வதற்காக அதை நாம் தினந்தோறும் நேசித்து வாசிக்கணும். அதே போல ஜெபம் பண்ணுகிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல மளிகை லிஸ்ட் போய் இதை கூடும் அதை கூடும் அதை தரோம் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை. நம்ம அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக அவரை துதிக்கிறது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு பாராட்டின அன்பை நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய ஜெபத்துல ஒரு 5% தான் என்ன இருக்கணும்னா விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும். அந்த மளிகை லிஸ்ட் மாதிரி மளிகை கடமை இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்னது தேவை என்பதை நீ ஜெபிக்க வருவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் இதெல்லாம் எனக்கு வேணாம் அதை ஒன்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரிடத்தின் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆண்டவரிடத்துல நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்ம கொடுத்த வாழ்க்கைக்கு முதல்ல எழும்பி என்ன மனுஷனா நீ படைச்சிருக்கிற ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. இந்த நாளை ஒரு நாளை எனக்கு கூட்டி தந்தீரே அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த நாளுக்காக இந்த நாள் கவலைப்படும், இந்த நாளுக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீ சொல்லியிருக்கிறே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளையும் நம்ம நன்றியோடும் துதியோடும் அவரை துதிக்க ஏராளமான காரியம் இருக்கு. கொடுக்கப்பட்ட மனைவிக்காக, புருஷனுக்காக, வேலைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, நம்ம தேசத்துக்காக எவ்வளவு காரியங்களுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். நன்றி சொல்லி தேவனை துதிக்க இது ஒரு கடமைக்கல. அவர் துதிக்கு பார்த்துட்டார் அதனால துதிச்சு செலுத்தணும் அவருக்கு நன்றி. அவர் அப்படிப்பட்ட பெருமையுடையவர் அல்ல. என்ன துதிக்க, என்ன வாழ்த்துங்க, என்ன வணங்குங்க அப்படின்னு அவர் ஒரு காலம் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறதே இல்லை. அவர் அப்படி பெருமையுடையவர்னால எனக்கு துதிய கொடு அப்படின்னு சொல்லல. துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு உரியதுதான். ஆனா அதை ஆண்டவர் கேட்கிறது பெருமையினால இல்ல, இருமாப்புனால இல்ல. துதியும் புகழும் மனுஷனுக்கு கண்ணி, மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி அவனுக்கு கண்ணி. அப்படிப்பட்டதை அவங்க ஆண்டவர் அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கனத்தையும் துதியையும் மகிமையும் அவர் நமக்கு தருகிறார். அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார்.